ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அனிமி நெக்ஸஸ். இன்னைக்கு டான்டான் சீசன் 1 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். எபிசோட ஸ்டார்டிங்கில் யாரோ ஓடி போய் ஏதோ பிடிக்கலான்னு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பேய் தான் ஏதோ பிடிக்க ட்ரை பண்ணியிருக்கு. அப்படியே கீழே மோமோ, கென்னு, ஆயிரா எல்லாமே இருக்காங்க. என்னோட குட்டி ஆயிராவை என்கிட்ட இருந்து எடுத்துட்டீங்க அப்படின்ட்டு அதோட முடி வச்சு அங்கே இருக்க பொருளெல்லாம் தூக்கி அவங்கள அடிக்க போகுது. கென்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிராவை தூக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். மோமோ வேமா ஓடியா அப்படிங்கிறா. இந்த இடம் குறுக்க நெடுக்கா இருக்கு, என்னால் வேமா ஓட முடியல அப்படின்னு கென்னு சொல்கிறான். மோமோவும் நல்லது தான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறா. ஆனா அந்த டயத்துலயே அந்த பேய் வந்து அவன் மோமோ அடிச்சு பறக்க விட்டுருது. கென்னு வேமா ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு முன்னாடியே வந்து அவனை அடிச்சு பறக்க விட்டுருது. அப்புறம் ஆயிரா கிட்ட வந்து நீ என்ன அம்மாவும் சொல்லாட்டியும் பரவாயில்ல, அவன் கூட சேர்ந்து இருந்தா மட்டும் எனக்கு போதும், நான் அவனை முழுங்கினா நீயும் நானும் ரத்தமும் சதையுமா ஆயிடுவோம் அப்படின்னு திரும்ப ஆயிரா கிட்ட வருது. ஆனா அதால முன்னாடி வர முடியல. அதுக்கு என்ன நடக்குதுன்னு சரியா தெரியல. அப்புறம் மோமா கரெக்டா வந்துட்டு முடிய வச்சு எங்க எல்லாத்தையுமே துரத்துனேன், ஆனா அதே மாதிரி இங்க சிக்கிக்கிட்ட நல்லா இதை பார்த்தா எங்கேயும் உன்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டயத்துல கென்னு எந்திக்கிறான். நல்லா ஓடுன கென்னு அப்படிங்கிறா. அந்த பேய் இந்த மாதிரிலாம் என்ன பிடிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு கோவப்பட்டு அந்த இடத்தவே உடைக்குது. மோமோ உடைக்க விடாம அவ சைக்கிக் பவரை யூஸ் பண்ணி அவ காலை பிடிச்சிருதா. அப்புறம் மோமோ கென்னை பார்த்து இன்னும் உன்னால ஒரு தடவை மாற முடியும்ல, மாறி டக்குன்னு அதை காலி பண்ணு அப்படிங்கிறா. கென்னுமே மோமோ சொன்னதை கேட்டுட்டு என்னாலாம் தனியா அடிக்க முடியாது, ஏலியன் கூட சண்டை ஓடும் போது நான் அமைதியாக தான் இருந்தேன், அந்த லொகேஷன் ஸ்பிரிட் கூட சண்டை ஓட்டப்பையும் நான் சும்மா தான் இருந்தேன், இதுக்கு முன்னாடி நான் சண்டை ஓட்டதே இல்லை சரியா. மோமோ அதை கேட்டுட்டு இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் போய் அவளை அறா அப்படிங்கிறா. அந்த பேய் மோமோட சைக்கிக் பவரை தவிர்த்துட்டு மோமோ அட்டாக் பண்ண வருது. டக்குன்னு கென்னு குறுக்க வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த பேய் அடிச்சு பறக்க விட்டுருதான். அந்த இடமே சளி சளி ஆயிருது. மோமோ அதை பார்த்துட்டு ஃபுல் பவர் உண்மையிலே வேற லெவல்ரா, உன்னால பண்ண முடியும்னு நினைச்சா நீ நல்லாவே பண்ற அப்படிங்கிறா. ஆனா கென்னு என் உடம்பு வலிக்குது, மொத்த உடம்பு வலிக்குது அப்படின்னு புலம்புறியா. அந்த டயத்துல பூனையும் வெளியே வந்துட்டு என்னோட பவரை யூஸ் பண்ணி அடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு முதுகுலேயே நங்குன்னு உட்காருது. அப்புறம் மோமோமே இப்ப என் பாட்டியை கூட்டு இந்த பேயை அழிச்சிருவோமா அப்படிங்கிறா. அதுக்கு அந்த பூனை கொஞ்ச நேரத்துக்கு அதால எதுவும் பண்ண முடியாது, என் பவர்னால அட்டாக் விழுந்திருக்கு. பூனை கிழக்கு தங்க பந்தயமே எடுத்துருது. மோமோ அதை பார்த்துட்டு உன்னோட குடும்ப நகை உனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு கலாய்க்கிறா. கென்னு அதை கேட்டுட்டு இப்பெல்லாம் பேசாதீங்க, சங்கடமா இருக்கு அப்படிங்கிறியா. அந்த டயத்துல பூனை கிளையும் இதோட முக்கியமா இந்த புள்ள செத்து போச்சு அப்படிங்குது. மோமோ அதை கேட்டுட்டு செத்துட்டாலாம் இல்ல, போய் பல்ஸை செக் பண்ணுவோம் அப்படின்னு செக் பண்ணி பாக்குறா. பல்ஸும் கேட்கல போல. அப்புறம் தான் பூனை கிளவி சொல்லுது, பேய் நார்மலான ஹியூமனை முழுகுச்சுன்னா அவன் கண்டிப்பா செத்துருவாங்க, சைக்கிக் பவரும் ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கனால நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு அந்த பூனை கிளவி சொல்லிட்டு இருக்க டயத்திலேயே அந்த டயத்துல மோமோ அவனோட சைக்கிக் பவரை யூஸ் பண்ணி டைரக்டாவே ஹார்ட்டை தொட்டு சிபிஆர் பண்ணலான்னு பாக்குறா. ஆனா பூனை அதெல்லாம் கண்டுக்கிறாம செத்து போயிட்டு அந்த இதே வெறும் சததான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. மோமோ அதுக்கு வாயை மூடு, மூக்கோ போன் ஓட்ட தானே இருக்கு, ஆம்புலன்ஸ் கால் பண்ணு, அப்புறம் கென்ன பார்த்தா அவளுக்கு அவ வாயில ஊது அப்படிங்கிறான். பூனையும் போன் போடுற மாதிரி தான் போகுது, கென்னும் வாயை வச்சு ஊதிக்கிட்டு இருக்கான். அந்த டயத்துல அந்த பேய் வந்துச்சு வர ஆரம்பிச்சிருது. மோமோவும் கென்னு இந்த பேய் ஏதோ பண்ண போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பேய் அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணாலும் ஆயிரம் பழைக்க மாட்டா, என்னோட ஆறாவை ஆயிராட்ட கொடுங்க, ஆற உசுரோட இருக்கவங்களுக்கு ஒரு பேட்டரி மணி, அந்த பேட்டரி இல்லாட்டி அவங்களால மூவ் பண்ண முடியாது, ஆயிரோட ஆறா போயிருச்சு, என்னோட ஆறா எடுத்துக்கோங்க அப்படிங்குது. மோமோ அதெல்லாம் நம்ப மாட்டேங்கிறா. நீ அவளை திரும்ப சாப்பிடலாம் இருந்தா நினைக்கிறா. அந்த டயத்துலயே அந்த பேய் அதோட வாயை கிழிச்சிட்டு இனிமே நான் மனுஷங்களை சாப்பிட மாட்டேன், இன்னமும் என்னை நம்பலன்னா அந்த ஸ்டீலை வச்சு என் மண்டை நசுக்கிக்கோங்க அப்படிங்குது. அந்த டயத்துல பூனை கிளவியுமே அவ சொல்றது உண்மை, ஆறோ இல்லாட்டி அவளால வாழ முடியாது. அப்புறம் மோமோ அந்த பேய் ஒன்னு என்னால நம்ப முடியல, நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா அவன் தலையை நசுக்கிடுவேன் நானு அப்படின்ட்டு கென்னை டிரான்ஸ்ஃபார்ம் ஆக சொல்லிடுறா. கென்னும் ரெடியா இருக்கா அந்த பேய் ஏதாவது பண்ணுச்சுன்னா அடிக்கிறதுக்கு. அப்புறம் மோமோ அந்த பேயை பார்த்து உன்னோட ஆரவை இவளுக்கு கொடுக்க சொன்னேன், ஆனா அதை எப்படி செய்யணும் எனக்கு சொல்லு அப்படிங்கிறா. அந்த பேயுமே அதுக்கப்புறம் உன்னோட சைக்கிக் பவரை யூஸ் பண்ணி என்னோட ஆராவை ஆயிராவோட ஆரோக்க கனெக்ட் பண்ணு, கம்யூனிகேஷன் கேபிள் மாதிரி அவ ஒரு கேபிள நடுவுல இருந்து ரெண்டு ஆராவையும் கனெக்ட் பண்றா. அந்த டயத்துல அந்த கோஸ்டோட பிளாஷ்பேக்கையும் மோமோவால பார்க்க முடியுது. எங்கேயோ அலாரம் அடிச்சு எந்திக்கிறாங்க. டெஸ்க்லயும் காசு இருக்கு, காசு சம்பாதிக்காண்டி சில வேலை பாக்குறாங்க. மழையிலேயே அவங்க வீட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போதே ஒரு ட்ரெஸ் கடையில அவங்க பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்காங்க. ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு வீட்டுக்குமே சோகமா தான் வராங்க. ஆனா அவங்களோட குட்டி பொண்ணை பார்த்தோன்னே அவங்க சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்களோட லைஃப் வச்சு அவங்க பொண்ணுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறது, கிடைக்கிற சின்ன வேலையெல்லாம் பாக்குறாங்க. ஸ்டோர்ல வேலை பார்க்கறாங்க, கிளீனிங் ஒர்க்கும் பண்றாங்க. நைட்டு வீட்டுக்கு வந்து திரும்ப அவ பொண்ணுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் திரும்ப நைட்டு அந்த வேலைக்கு போயிட்டு மார்னிங் அவங்க பொண்ணு தான் எழுப்பி விட்டுறாங்க. டெய்லி லைஃப் அவங்களுக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு. அவங்க பொண்ணுக்கு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் போல, எப்படியோ காசு சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு அவங்க ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸையும் அவங்க பொண்ணுக்கு வாங்கி தராங்க. அந்த பொண்ணோட பர்த்டேக்கு கேக்கும் வெட்டி சந்தோஷம்
சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அன்னைக்கு நைட்டா யாரோ 2 பேர் வந்து அவங்கள அடிச்சு போட்டு அவங்க வச்சிருந்த காசையும் எடுத்துட்டு அந்த பிள்ளையும் தூக்கிட்டு போயிருந்தாங்க. அவங்களும் கண்ணு காணலாம் ரத்தம் வந்து அப்படியே படுத்துருந்தாங்க அங்கேயே. அப்புறம் திடீர்னு முழிச்சா அவங்க பொண்ணை காணுன்னு பயத்துல வேகமா ஓடி வர்றாங்க. அப்புறம் ரொம்ப தூரம் ஓட முடியாம ரோட்லயே கீழே விழுந்துருந்தாங்க. எந்திக்க பாக்குறாங்க, ஆனா அவங்களால எந்திக்க முடியல. அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு இடத்துல டான்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் ஒரு நாள் அவங்க அப்பா கூட நடந்து வந்துகிட்டு இருக்காயிரா, அவங்க அம்மா கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்திருக்கு. அவங்க அப்பா அதெல்லாம் கிடையாது, அவங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க அப்படின்றாரு. அதுக்கு ஐரா அவங்க எப்ப வருவாங்க அப்படின்னு கேக்குறா. அவங்க ரொம்ப நாளைக்கு வரமாட்டாங்க, அம்மா எல்லாமே நீ ஸ்ட்ராங் ஆகணும், அம்மா ஒரு நாள் உங்ககிட்ட வரும்போது உன்னை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. ஐராவும் சின்ன பிள்ளைல சரியா தெரியாம சரின்றா. ஆரம்பத்துல இறந்தப்ப அவங்க யாரும் சரியா தெரியாம இருந்திருக்கு. நான் ஐராவோட அம்மா, யாராவது துன்புறுத்தினா நான் அவளை காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்புறம் கட் பண்ணி மோமோவே காட்டுறாங்க. ஐராவும் அந்த இடத்துல முழிச்சிருதா. கென்னு அதை பார்த்துட்டு அவளுக்கு உசுறு வந்துருச்சு. மோமோ அந்த இடத்துல கீழே உட்காந்து கென்னு அதை பார்த்துட்டு அந்த பேய் எதுவும் உங்களை பண்ணிருச்சா அப்படிங்கிறான். தப்பா புரிச்சுட்டு அந்த பேய் அட்டாக் பண்ணலான்னு போறான். மோமோ அதை பார்த்துட்டு இல்ல நிறுத்து அப்படின்றதா. அப்புறம் அந்த அம்மா ஆயிராவை பார்த்துட்டு என்ன மன்னிச்சிரு ஆயிரா, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தான் நினைச்சேன், ஆனா என்னாலே உனக்கு இந்த நிலைமை வந்துருச்சு, என்னால என்னோட எமோஷனலே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு மான்ஸ்டர் ஆயிட்டேன் கடைசியில. அப்புறம் மோமோ பூனை கிளவிட்ட அவங்க உடஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன ஆக போகுது அப்படின்றா. அதுக்கு பூனை கிளவி ஆறாங்கிறது ஒரு பேட்டரி மணி தான், அது இல்லாட்டி அவ்வளவுதான் அப்படிங்குது. அது நினைச்சது இன்னும் முடிக்கல, அவளோட ஆத்மா நிம்மதியா இருக்காது, ரெஸ்ட் இன் பீஸ் அவளுக்கு கிடைக்காது. அப்ப அதனால என்ன ஆகும் அப்படின்னு மோமோ கேட்கும் போது அதுக்கப்புறம் பூனை சொல்லுது, இந்த இடத்துல அவளுக்கு ஒண்ணுமே இருக்காது, அவ எந்த உலகத்திலையும் திரும்ப பிறக்க முடியாது, எல்லாரும் அவளை மறந்துடுவாங்க, இவ மேல பாசக்காரனும் அவளை மறந்துடுவாங்க. மோமோ அதை கேட்டுட்டு இப்படிலாம் நடக்கக்கூடாது, இது பாவம், இவங்களை எப்படியாவது நிம்மதிப்படுத்தணும் அப்படிங்கிறா. அதுக்கு அந்த பூனை எதுவும் பண்ண முடியாது, அவங்க மனசுல நினைக்கிறத மத்தவங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது. அப்படியே அந்த பேயும் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆயிராவும் அதை பார்த்துட்டு அவளோட சின்ன வயசு ஞாபகம் அப்புறம் தான் வருது அவளுக்கு. நான் உனக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன், உன் கூட சேர்ந்து ரொம்ப விளாடணும்னு நினைச்சேன், நான் உன்னை நல்லா பாத்துக்கலாம்னு நினைச்சேன், நீ எனக்கு பிறக்காம வேற யாருக்காவது பிறந்திருந்தனா இன்னொன்னு சந்தோஷமாவே இருந்திருப்ப, நீ நான் அவன் கூட இருந்தது நல்லதே இல்லை, என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு அந்த பேய் ரொம்ப கஷ்டப்படுது. ஆயிராவும் ரொம்ப எமோஷனலா அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப ஹாப்பியானவ, அம்மா எனக்கு உங்களை உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும், இந்த யூனிவர்ஸ்லயே நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், நீங்க ஒரு நல்ல இடத்துக்கு போங்க அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறா. சத்தியமா உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறா. அப்ப கடைசியா இந்த எபிசோட அனிமேஷன்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க கண்ணே கலங்கும். இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம் guys.